ரமனிஷா குக்கிங் சேனலில் நான் ஒரு ஈஸியான முட்டை வெண்டைக்காய் குருமா செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த முட்டை வெண்டைக்காய் குருமா வந்து நீங்கள் குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். என்னென்னா விசேஷம், இதில் நம்ம வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா டைம் இல்லை, வீட்டில் வந்த உடனே நமக்கு வந்து வேலை இருக்குது, சமைக்கிற வேலை இருக்குன்னா இந்த குருமா நீங்கள் ஈஸியாக செஞ்சு போடலாம். ஸோ வெறும் வெங்காயம் தக்காளி தேங்காய் இருந்துச்சுன்னா போதும், வீட்டில் டக்குன்னு இந்த குருமா நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு காலைல லேட் ஆகிடுச்சுன்னா செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். அதே போல் பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம் இந்த குருமாவை ஈஸியான முறையில். நான் இது எப்படி செய்யலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க இந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வெண்டைக்காய் முட்டை குருமா. வெண்டைக்காய் முட்டை குருமாவுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதக்கும்போது வெண்டைக்காயில் உள்ள வலுவழுப்பு தன்மை இருக்காது. ஸோ வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஈஸியாக பேச்சுலர் கூட செஞ்சிடலாம். இந்த குழம்பு வந்து பேச்சுலர் கூட ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். நிறைய வேலையெல்லாம் இருக்காது. எண்ணெயில் வெண்டைக்காவை போட்டு வதக்கணுமா, அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவில் தான் ஒரு துண்டு தேங்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி, நமக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவு போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு தேங்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி, இந்த மசாலாவை போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் உள்ள கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் கொழும்புன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மாதிரி. நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட்டாக வெளியில் போயிட்டு வந்திருக்கோம், நமக்கு வந்து டக்குன்னு வேலை முடியணும்னா ஸோ நம்ம இதை வந்து எந்த காய் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு செஞ்சிடலாம். நமக்கு வெண்டைக்காய் தான் வேணும்னு அர்த்தம் இல்லை, எந்த காயாக இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சிடலாம். இந்த குருமா வந்து இந்த மசாலாலாம் நல்லா சுருண்டு இந்த மாதிரி வரும்போது நம்ம இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் மிளகா பொடி, 1.5 ஸ்பூன் தனியா பொடி, அரை ஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அதில் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மசாலா அரைச்ச ஜாரில் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை போட்டுக்கலாம். இது வந்து பேச்சுலர் பிகினர்ஸ் எல்லாம் செய்யலாம். ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு. ஸோ டக்குன்னு இது செஞ்சிடலாம். இது நீங்கள் வந்து சப்பாத்திக்கு அதே போல் இட்லி தோசை கூட இதை எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நீங்கள் இட்லி தோசை இதை வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம், அதே போல் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். இது நான் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான், நம்ம
முட்டை வெண்டைக்காய் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் ஈஸியாக நீங்களும் ஈஸி சமையல் செஞ்சு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும். டக்குன்னு நம்ம 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதை வீட்டில் வெங்காயம் தக்காளி தேங்காய் இருந்துச்சுன்னா போதும், போட்டு அரைச்சோமா எண்ணெயில் தாளித்து இஞ்சி பூண்டு தாளித்து இதை எடுத்து போட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ டக்குன்னு சமைச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஈஸி சமையலை செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியை உங்களோட சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. அதே போல் எங்கள் சேனலில் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.